வெல்கம் டு சேவை. இது நம்ம இனிய சேவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னவென்றால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்என்எல் ஃபைபர் கனெக்ஷன் எப்படி சரண்டர் பண்ணுறது. ஐ மீன் எப்படின்னா எஃப்எம்எஸ் பிஎஸ்என்எல் ஆப் மூலமாக எப்படி நம்ம சரண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுளில் போயிட்டு எஃப்எம்எஸ் பிஎஸ்என்எல் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லாகின் பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேங்களா, அது யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டுருங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு கேப்ஸை போட்டு சைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் எப்படி ஒரு கனெக்ஷன் சரண்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்ப்போம். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டேஷ்போர்டில் போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் சரண்டர்னு சொல்லிட்டு ஆர்டர் 2 இருக்குது. அது லாஸ்ட்டில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சரண்டர் ஆர்டர் மொத்தம் எவ்வளோ இருக்குது, நீங்கள் க்ளோஸ் பண்ணுற ஆர்டர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எஃப்எம்ஸில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதில் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அவங்க கனெக்ஷன் க்ளோஸ் ஆகிற மாதிரி. ஓகேங்களா, இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அண்டு க்ளோஸ் இருக்கும். ஓகேங்களா, அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டன் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் க்ளோஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அது கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரீசன் கேட்டுப்பாங்க. ரீசன் நீங்கள் என்ன ரீசன் சொல்லிட்டு கொடுத்தாங்களோ அந்த ரீசன் நீங்கள் போட்டுக்குங்களா. ஓகேங்களா, இப்போ நமக்கு ரீசன் என்னன்னா நமக்கு அவங்க வேறு சிட்டி ஐ மீன் வேறு டிஸ்ட்ரிக்கு அவங்க போனதுனால நம்ம கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணுறாங்க கஸ்டமரு. அதனால் நம்ம இப்போ இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ கஸ்டமர் வேறு டிஸ்ட்ரிக் போனதுனால நம்ம க்ளோஸ் பண்ணுறேங்க. அதனால் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் இருக்கும். மேபி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துனுப்பாங்க. கஸ்டமர் எதனால் ஐ மீன் கனெக்ஷன் வேணாம்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மூவிங் டு அதர் சிட்டின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க வேறு டிஸ்ட்ரிக்ட் போகிறதுனால இங்கே அவங்களுக்கு கனெக்ஷன் தேவைப்படாது. ஐ மீன் அவங்க எங்கள் ஊரில் இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க வேறு ஊருக்கு போகிறாங்க. அதனால் கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, அதனால் நம்ம இன்னைக்கு இப்போ என்ன போட போகிறாங்கன்னா இந்த ரீசனில் நாம் மூவிங் டு அதர் சிட்டி. ஓகேங்களா, இதுதான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். இது போட்டுக்கிட்டு நம்ம கனெக்ஷன் எப்படி சரண்டர் பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். ஓகேங்களா, நீங்கள் அது கிளிக் பண்ணிட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்மிட் பட்டன் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டேப் மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் சப்மிட் பண்ண அடுத்த செகண்டு உங்களுக்கு ஒரு சின்ன டேப் மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த டேப் எதுக்குன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு அது செலக்டடு. ஓகேங்களா, ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே மேலே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி க்ளோஸ்டு இருக்கும். ஓகேங்களா, அது நமக்கு இதுக்கு கொடுத்தாச்சு. இப்போ ஃபைபர் வாய்ஸு ப்ளஸ் இன்டர்நெட்டு, நம்ம இன்டர்நெட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரே கஸ்டமர் தான் 2 உங்களுக்கு வரும் சரண்டர். ஓகேங்களா, இப்போ வாய்ஸ் அதே மாதிரி தான் நீங்கள் போய் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸு ரிட்டன் இருக்கும். அதை நீங்கள் க்ளோஸ் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சிம் 2 பேர் தான் ஒன்றே இருக்கிறதுனால நீங்கள் மூவிங் டு அதர் சிட்டி, ஏன்னா 2 சிம் ஒருத்தர் தான். அது இன்டர்நெட், இது வாய்ஸ். ஓகேங்களா, இது கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அதர் சிட்டி கொடுத்துட்டு சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு கன்ஃபார்ம் கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த கனெக்ஷன் உங்களுக்கு க்ளோஸர் ஆயிரும். ஓகேங்களா, இப்படி தான் உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா, இது போல் நமக்கு பிஎஸ்என்எல் பற்றி இன்னும் நிறைய உங்களுக்கு வீடியோ போடப்படும். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் எப்படி ஆன்லைன் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா,